தொடர்ச்சியாக அடுத்து பார்க்க இருப்பது முருகனின் கௌத்வம் பாசுரம். கௌத்வம் என்பது பொதுவாக ஒரு தெய்வத்தை போற்றும் பாடலாகும். முந்தைய நிகழ்ச்சியில் விஷ்ணு பாசுரத்தை கண்டு நாம் அனைவரும் ரசித்தோம் அல்லவா? இப்போது முருகனை பற்றி பார்ப்போம். நமது காவிரி நாட்டிய யோகா குழுவினர் பரதநாட்டியம் மூலம் முருகனின் குணங்களை சித்தரிக்க வருகிறார்கள். மன்னிக்கவும், கிருஷ்ணரின் லீலைகளை கண்டு ரசித்தோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் பகவான் கிருஷ்ணரை பற்றிய இன்னும் ஒரு நடனம். நாம் அனைவரும் அறிவோம், கிருஷ்ணர் விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒருவர் ஆவார். மேலும் அவர் தனது வசீகரத்தால் எல்லாரையும் ஈர்த்தார். எங்கள் குழந்தைகள் அப்படிப்பட்ட கிருஷ்ணரின் இந்த சித்தரிப்பை நடனம் மூலம் வழங்க வருகிறார்கள். சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சிகள் குழுவினர். I got a question for you guys. Everyone ready? You guys are ready? Yeah. Is it fair to celebrate spring without butterflies? Is it fair to celebrate spring without the butterflies? Now we have fluttering butterflies. The team, okay, they're gonna perform a dance on Lord Krishna. The dancers, the performers are Aradhya, Ishita, Kushita, Sai Manasvi, Svecha and Varnika. The choreographer, Saraswati Dasari. Enjoy the performance, guys. कृष्णं वन्दे जगद्गुरुं माधव त्रिभुवन जनप्रियम् कृष्णं वन्दे जगद्गुरुं माधव त्रिभुवन जनप्रियम् कृष्णं वन्दे जगद्गुरुं माधव त्रिभुवन जनप्रियम् मंत्रमुग्ध वेणुगान मोहन मंत्रमुग्ध वेणुगान मोहनम् हे केशव हे माधव हे गोविन्द रक्ष रक्ष पाहि पाहि परमानन्दा Sumruta Vratam